இயேசு என்னும் பெயரை சொல்லி மீட்படைவோமே. இயேசுவாக மாறி வாழ வழி கொடுப்போமே. விசுவாசத்துடன் ஒன்றாகிடுவோம். நாம் இறைப்பணியாம் திருப்பணியை நிறைவேற்றுவோம். விசுவாசத்துடன் ஒன்றாகிடுவோம். நாம் இறைப்பணியாம் திருப்பணியை நிறைவேற்றுவோம். இயேசு என்னும் பெயரை சொல்லி மீட்படைவோமே. இயேசுவாக மாறி வாழ பலி கொடுப்போமே. விசுவாசத்துடன் ஒன்றாகிடுவோம். நாம் இறைப்பணியாம் திருப்பணியை நிறைவேற்றுவோம். தன்னுடலை இயேசு கொடுத்து பலியானாரே. தன் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு விட்டாரே. தன்னுடலை இயேசு கொடுத்து பலியானாரே. தன் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு விட்டாரே. நினைத்து பாருங்கள், நினைத்து பாருங்கள், வாழ் தெய்வம் பலியாடாய் மாறிவிட்டது. இறைந்து வாருங்கள், அவரோடு நம்மை சேர்த்து பலியாக்கவே, பலியாக்கவே. இயேசு என்னும் பெயரை சொல்லி மீட்படைவோமே. இயேசுவாக மாறி வாழ பலி கொடுப்போமே. விசுவாசத்துடன் ஒன்றாகிடுவோம். நாம் இறைப்பணியாம் திருப்பணியை நிறைவேற்றுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசுவினுடைய வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் வருவார், மீட்பை தருவார், மகிழ்ச்சியை தருவார் என்று காத்திருக்கக்கூடிய நமக்கெல்லாம் நம்முடைய நம்பிக்கை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் வீண் போகாது என்று சங்கீத ஆசிரியர் பாடுவது போல மகிழ்ச்சியோடும் எதிர்பார்ப்போடும் ஆனந்தத்தோடும் நாம் இருப்போம். ஏனென்றால் கடவுள் வருவார், மக்களினங்களை மீட்பார். அவரது குரலை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த பலியில் நாம் பங்கெடுக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரன் சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே ஆண்டவரே மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் எவையும் தடை செய்யாதிருப்பனவாக. விண்ணக ஞானத்தின் படிப்பினையோ எங்களை அவருடன் தோழமை கொள்ள செய்வதாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. கடவுள் உன் பேருளியை காட்டுவார். முதல் வாசகம். இறைவாக்கினர் பாருக்கு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1-9 வரை. எருசலேமே, உன் துன்பத் துயரத்தின் ஆடைகளை களைந்துவிடு. கடவுள் உனக்கு அருளும் ஆட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள். கடவுளிடம் இருந்து வரும் நீதியை ஆடையாக புனைந்து கொள். என்றும் உள்ளவரின் மாட்சியை மணிமுடியாக உன் தலை மீது சூடிக்கொள். கடவுள் வானத்தின் கீழ் உள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொளியை காட்டுவார். நீதியில் ஊன்றிய அமைதி, இறை பற்றில் ஒளிரும் மாட்சி என்னும் பெயர்களால் கடவுள் உன்னை என்றென்றும் அழைப்பார். எருசலேமே, எழுந்திரு. உயர்ந்த இடத்தில் எழுந்து நில். கீழ்த்திசையை நோக்கு. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உன் மக்கள் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நினைவு கூர்ந்ததற்காக மகிழ்வதை பார். பகைவர்கள் கடத்தி சென்ற உன் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுது நடந்து சென்றார்கள். ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்ப அழைத்து வரும் பொழுது அரியணையில் வீற்றிருக்கும் மன்னர் போல் உயர்மிகு மாட்சியுடன் அழைத்து வரப்படுவார்கள். கடவுளின் மாட்சியில் இஸ்ரேல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொருட்டு உயிர் மலைகள் என்றென்றும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாழவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுவதும் சமமாகவும் கடவுள் கட்டளை இட்டுள்ளார். மேலும் காடுகளும் நறுமணம் வீசும் மரங்கள் அனைத்தும் கடவுளின் கட்டளையால் இஸ்ரேலுக்கு நிழல் கொடுத்தன. கடவுள் தம் ஆட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ரேலை அழைத்து வருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். நன்மைகளால் உன்
வாழ்வை நிறைவு பெறு செய்கின்றார். உன்னிலவை கழுகி நிலவை போல் நாடு புதுப்பிக்கின்றார். உன்னிலவை கழுகி நிலவை போல் நாடு புதுப்பிக்கின்றார். நீதியான செயல்களை என்னாலும் செய்கின்றார். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே ஆண்டவரை வாழ்வு, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. தம் வழியே வெளிப்படுத்தி மாட்சிமையை காண செய்கின்றார். தம் வழியே வெளிப்படுத்தி மாட்சிமையை காண செய்கின்றார். மண்ணினின்று விண்ணள உயர்ந்த பேரன்பில் ஆட்கொள்வார். மண்ணினின்று விண்ணள உயர்ந்த பேரன்பில் ஆட்கொள்வார். வயல்வெளி மலரெனவே என்னாலும் மலரச் செய்வார். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே ஆண்டவரை வாழ்வு, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வாருங்கள். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 4-6 மற்றும் 8-11 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன். ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுற செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாயிருக்கிறேன் என்பதற்கு கடவுளே சாட்சி. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உயர்த்துணரும் பண்பிலும் மேன்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்று இவ்வாறு செய்கிறேன்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. திபேரியு சீசர் ஆட்சி செய்து வந்த 15ஆம் ஆண்டில் பொந்தியு பிலாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேயா பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு இத்திரேயா திரக்கோனித்து பகுதிகளுக்கும் லிசானியா அபிலேன் பகுதிக்கும் கொர்நில மன்னர்களாக இருந்தனர். அன்னாவும் கயபாவும் தலைமை குருக்களாயிருந்தனர். அக்காலத்தில் செக்கரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார். பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்துக்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கினர் எசாயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடுமுரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள் ஆட்சி செய்யும் மனிதர்கள், குறிப்பாக 2 வருடங்கள் அல்லது 5 வருடங்கள் ஆட்சி செய்யக்கூடிய மனிதர்கள் நம்மை தேடி வருகின்ற பொழுது எப்படிப்பட்ட தயாரிப்போடு நாம் இருக்கின்றோம்? நம்மை பார்ப்பதற்காக ஒரு தலைவர் வருகின்றார். அது பஞ்சாயத்து தலைவராக கூட இருக்கலாம், அல்லது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், ஏன் பிரதம மந்திரியாக கூட இருக்கலாம். இவர்களுடைய ஆட்சி காலங்கள் மொத்தம் 5 வருடங்களே. குறிப்பிட்ட வருடங்களுக்குள் ஆட்சி செய்யக்கூடிய இந்த மனிதர்கள் வருகின்ற பொழுது நம்முடைய தயாரிப்பு சற்று வித்தியாசமாக இருந்தாலும், நம்மை முழுமையாக வாழ்நாள் முழுவதும் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய கடவுள் இறைவன் வருகின்ற பொழுது, அதாவது நீதியின் அரசர், மீட்பர், இரட்சகர், வரலாற்றை மாற்ற வந்தவர் வருகின்ற பொழுது நம்முடைய எதிர்பார்ப்பு, அவரை எதிர்கொள்ளக்கூடிய விதம் எப்படிப்பட்ட ஒரு விதமாக இருக்கின்றது. எனவே இவர்களை எல்லாம் அறிவிக்கக்கூடிய ஒரு மனிதர் வருகின்றார் என்றால் அவர் ஒரு முன்னோடியாக இருக்க வேண்டும். அவர் ஒரு புதிய வாழ்வு வாழ்ந்திருக்க வேண்டும். இறைவனை சார்ந்தவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனிதரைத்தான், இறைவாக்கினரைத்தான், ஒரு புனிதரைத்தான் நாம் இன்று பார்க்கின்றோம். யோவான் ஆண்டவரை அறிவிக்கின்றார். ஆண்டவருக்கு முன்னோடியாக திகழ்கின்றார். ஆண்டவர் வருகின்றார், அவருடைய வழியை செம்மைப்படுத்துங்கள், ஏனென்றால் கோணலானவை எல்லாம் சமதளமாக்கப்படுகின்றது, நேராக்கப்படுகின்றது. எனவே மகிழ்ச்சியோடு வாருங்கள், மனம் மாறுங்கள், புதிய வாழ்வை தேடி வாருங்கள் என்ற ஒரு மேலான செய்தியை யோவான் நமக்கு தருகின்றார். யார் இந்த
திருமுழுக்கு யோவான். எதற்காக இவர் ஆண்டவரை அறிவிக்க வேண்டும்? ஏன் இவரே தன்னையே நான் தான் மீட்பர், நான் தான் இரட்சகர், நான் தான் நீதியின் அரசர் வேந்தர் என்று அறிவித்து இருக்க வேண்டாமா? ஒருவேளை அவர் அறிவித்திருக்கலாம், மக்கள் ஒருவேளை நம்பி இருப்பார்கள். ஆனால் தன்னையே தாழ்த்தி கொள்கின்றார். எவனொருவன் தன்னை தாழ்த்தி கொண்டு நான் தான் இல்லை, என்னை சார்ந்தவர், என்னோடு இருக்கக்கூடியவர், என்னை மீட்கக்கூடியவர் வருகின்றார், அவர்தான் உன்னதர், இதோ வருகின்றார் செம்மறி, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியவர் என்று சொன்னாரே திருமுழுக்கு யோவான் சற்று நம்மை விட உயர்ந்த ஒரு மனிதராக இருக்கின்றார். பாலைவனத்தில் வாழ்கின்றார். ஏன் இவர் பாலைவனத்தில் வாழ வேண்டும்? ஏன் அமைதியான இடத்தில் இவர் இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி கூட நமக்கு வரலாம். ஆனால் இந்த மனிதர் அமைதியாக இருந்து நம்முடைய வாழ்வை எல்லாம் ஒரு வித்தியாசமான வாழ்வுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு மனிதராக மாறுகின்றார். காட்டு தேனும் வெட்டுக்கிளியும் உணவாக உண்கின்றார். சாக்கு உடை உடுத்தி இருக்கின்றார். மனமாறுங்கள் என்று அழைக்கின்றார். கடவுளின் வழியை ஆயத்தமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கேட்கின்றார். இதே செய்தியை தன்னுடைய சீடர்களும் அறிவிக்கின்றார்கள். இயேசுவின் சீடர்கள் அறிவிக்கின்றார்கள். பேதுரு அறிவிக்கின்றார், மனமாறுங்கள், மனம் மாறி ஒரு புதிய வாழ்வை பெறுங்கள் என்று திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் முழு இதயத்தோடு திரும்பி வாருங்கள், ஆண்டவர் வருகின்றார், உங்களுக்கென்று ஒரு புதிய வாழ்வை தர இருக்கின்றார். எனவே நாம் தயாராக இருக்கின்ற பொழுது, ஆட்சியோடு இருக்கின்ற பொழுது, நலிந்த நிலையில் இருக்கின்ற பொழுது, நெஞ்சில் செருக்குற்றத்தனமாக இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு ஒரு வித்தியாசமான வாழ்வாக மாறுகின்றது. எனவே நம்பிக்கையை இழந்து உதவி இல்லை என்று இருக்கின்ற பொழுது, தனிமையில் இருக்கின்ற பொழுது, வெற்றிடமான ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது, பாதுகாப்பு இல்லை, ஒரு குற்ற உணர்வோடு நாம் இருக்கின்ற பொழுது கடவுள் நம்மை பார்த்து சொல்வார், நான் வருகின்றேன், நான் வந்து உங்களுக்கு மீட்பை தருவேன், உன்னதமான வாழ்வை தருவேன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர். அதைத்தான் எசாயா இறைவாக்கின 40ஆம் அதிகாரம் 3 மற்றும் 5 நாம் வாசிக்கின்றோம். கடவுள் வருவார், உன்னதர் வருவார், மீட்பை தருவார். எனவே நாம் தயாராக இருக்க வேண்டும். நாம் தயாராக இருக்கின்றோமா? எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நாம் இருக்கின்றோம் என்று சற்று ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். எனவேதான் மத்தேயு நற்செய்தியாளர் மிக அழகாக சொல்வார், ஆண்டவர் வரக்கூடிய நேரம் நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் வருவார். வரக்கூடிய ஆண்டவரை நாம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு ஏற்றுக்கொள்கின்றோம்? இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், எருசலேமே துன்பதுயரத்தில் இருக்கின்றாயா, அந்த ஆடையை நீ தூக்கி எறிந்து விடு, கல்லான இதயத்தை தூக்கி எறிந்து விட்டு சாக்கு உடை அணிந்திருக்கின்றாயா, அதையும் தூக்கி எறிந்து விடு. கடவுள் கொண்டு வரக்கூடிய மாட்சியை நீ நிறைவாக பெறுவாய். எனவேதான் பாருக்கு 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போம், அந்த மக்கள் அமைதிக்குரிய ஆடையை தூக்கி எறிந்துவிட்டு மன்றாட்டுக்குரிய சாக்கு உடை அணிந்து வேண்டிக் கொண்டே இருந்தார்கள். நாம் ஆண்டவரை எதிர்நோக்கி ஆண்டவர் நம்முடைய வாழ்வை வளப்படுத்த வருகின்றார் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வை ஒரு புதிய வாழ்வுக்கு கொண்டு செல்ல வேண்டும். எனவேதான் மாட்சியின் பேரழகை, மாட்சியை, இறைவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். தன்னுடைய மக்கள் தீய வழியில் சென்று விட்டார்களே, தன்னுடைய மக்கள் ஒரு புதிய வாழ்வை நோக்கி அவர்கள் செல்லவில்லையே என்ற ஒரு பயத்தோடும் அச்சத்தோடும் அழுகையோடும் இருக்கிறது எருசலேம். எருசலேமே, இனிமேல் நீ பயப்படாதே, ஏனென்றால் அவர் வருகின்றார், கடவுள் வருகின்றார், மீட்பர் வருகின்றார். எனவே புதிய வாழ்வை, புதிய ஆடையை உனக்கு ஆண்டவர் தர இருக்கின்றார். அந்த ஆடையை பெற்றுக்கொள்வதற்கு, அணிந்து கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? பெத்லகேம் என்ற ஒரு மெழுகுத்திரியை நாம் எரிய விட்டுவிட்டு 2ஆம் வாரத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் இறைவன் வருவார், இறைவன் மீட்பின் செய்தியை நமக்கு தருவார், எனவே நாம் தயாராக இருந்தால்
இறைவாக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வார்த்தையின்படி நாம் வாழ்வோம். பல நேரங்களில் நமக்கென்று நல்ல ஒரு ஆடை இருக்கின்றது, உயர்தரமான ஆடை நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஆடை எனக்கு தேவையில்லை, ஆகவே சாக்கு உடை அணிந்து நான் எப்பொழுதும் துன்பத்தோடு இருப்பேன், துயரத்தோடு இருப்பேன், ஏனென்றால் என்னுடைய வாழ்வு இதோடு முடிந்து விட்டது என்று பயத்தோடு இருக்கக்கூடிய மக்களாக நாம் மாறுகின்றோம். ஆண்டவர் சொல்வார், அப்படிப்பட்ட ஆடை உனக்கு தேவையில்லை, உனக்கு உயர்தரமான நல்ல ஆடையை உனக்கு தருகின்றேன், நீ தயாராக இரு என்று ஆண்டவர் சொல்கின்றார். எனவேதான் முதிர்ந்த வயதில் இஸ்ரேலுக்கு யோசேப்பு பிறக்கின்றார். இஸ்ரேல் யோசேப்புக்கு நல்லதொரு ஆடையை கொடுக்கின்ற பொழுது அவருடைய உறவினர்கள், அவருடைய நண்பர்கள், அவருடைய சகோதரர்கள், இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆடை கொடுக்கப்பட்டு விட்டதே, அந்த ஆடையை உரிந்து விடுவோம் என்று அந்த ஆடையை களைந்து விடுகிறார்கள், கோபம் கொள்கிறார்கள். அந்த ஆடை உரியப்படுகிறது. ஆனால் கடவுள் தன்னுடைய மக்களை மறந்து விடுவாரா? நிச்சயமாக மறக்க மாட்டார். கடவுள் தன்னுடைய மக்களை தேடி வரக்கூடியவராக இருக்கின்றார். அந்த மக்களுக்கெல்லாம் வாழ்வை தரக்கூடியவராக இருக்கின்றார். எனவே அந்த யோசேப்புக்கு நல்லதொரு ஆடையை கொடுக்கின்றார். பார்வோன் வழியாக ஆண்டவர் அவனுக்கு கையிலிருந்த கணையாளியையும் பட்டு ஆடையையும் கொடுக்கின்றார். கரசனேர் பகுதியில் பேய் பிடித்த மனிதன் தன்னுடைய ஆடை களைந்து விட்டது, நீங்க பெற்றதற்கு மிகவும் வருத்தத்தோடு இருக்கின்றார். ஆனால் எப்பொழுது பேயானது அவனிடமிருந்து எடுக்கப்பட்டதோ அப்பொழுது அவனுக்கு ஆடை அணிவிக்கப்படுகின்றது. ஆடை அணிவிக்கப்படுதல் என்பது ஒரு புதிய வாழ்வுக்கு மனிதன் கடந்து செல்கிறான் என்று அர்த்தமாக விளங்குகிறது. அறிவு தெளிவை அவன் பெறுகின்றான். எனவேதான் காணாமற் போன அந்த ஊதாரி மைந்தனுக்கு எப்பொழுது அவன் திரும்பி வந்தானோ அவனுக்கு முதல் தரமான ஆடை அணிவிக்கப்படுகின்றது என்று லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். எனவே அமைதிக்குரிய ஆடையை களைந்து விட்டு, சமாதானத்திற்குரிய ஆடையை களைந்து விட்டு, மன்றாட்டுக்குரிய ஆடையோடு இருக்கக்கூடிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்வார், இவை அனைத்தும் உங்களுக்கு தேவையில்லை, ஏனென்றால் நான் உங்களை தேடி வருகின்றேன். தேடி வரக்கூடிய கடவுள் நல்லதொரு ஆடையை தருவார், புதிய வாழ்வை தருவார். எனவே வாழ்வை மாற்றிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு மீட்பு தரப்படுகின்றது. அந்த மீட்பை, அந்த புதிய ஆடையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாறுகின்ற பொழுது கொண்டாடக்கூடிய கிறிஸ்து பிறப்பு விழா மகிழ்ச்சியை தரும், புதிய வாழ்வை தரும். எனவே நாம் தயாரிப்போடு இருப்போம். தயாரிப்போடு இருந்து புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வை மாற்றுவோம். ஆண்டவர் நம்மை தயாரிப்பின் மக்களாக மாற்றுவார், மகிழ்ச்சியின் மக்களாக நிச்சயம் மாற்றுவார். ஆமீன். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியரார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையாள் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பில் நீரை வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் அந்த இடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன்,
பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலில் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம் தேவைகளை எல்லாம் அறிந்த கடவுள் நாம் கேட்பதற்கு முன்பாகவே கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை இப்பொழுது நம்பிக்கையின் பேரில் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். புனித திரு அவையை சந்தித்து அதை என்றும் காத்தருள வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இல்லாமல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்மை ஆளும் பொறுப்பில் உள்ளோர் மக்கள் அனைவரின் நலனை பேணுமாறு அவர்களுடைய உள்ளங்களை தமது திருவுளத்துக்கு ஏற்ப வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிணிகளை அகற்றி பசியை போக்கி இன்னல்கள் அனைத்தையும் நீக்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனிதர் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரின் அன்புக்கு சாட்சிகளாக நாம் உண்மையில் நிலைத்திருக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் தம் வருகையின் போது நாம் விழிப்போடு இருப்பதை காணுமாறு எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாயேன் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாயேன் இறைவா. பலியென இறை நான் தருகின்றேன். பலியென இறை நான் தருகின்றேன். உன் பாதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உன் பாதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பான் என் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக எனக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் அன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர், முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென
உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவராம் யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நிலவொளியோ எனை ஆண்டிடும் இறையரசோ அவனையை மாற்றிடும் அருட்கடலோ. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். மன்னவனே என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார். மன்னவனே என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார். இனி என் வாழ்விலே ஒரு பொன்னாளிலே பண்பாடவோ என்றும் கொண்டாடவோ மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே. பேரின்பமே, பேரின்பமே. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. எதிர்பார்ப்பின் மக்களாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது. அதை இசையில் பாடுகின்றது. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது. அதை இசையில் பாடுகின்றது. நான் மீட்பளிக்கும் மகிழ்வு கொண்டே வாழ் வீட்டவரின் அழைப்பை கேட்டே. நான்
மீட்பளிக்கும் மகிழ்வு கொண்டே வான் மீட்டவரின் அழைப்பை கேட்பே பெற்ற பெரும் வாழ்வை பகிர்ந்து கொள்ளவென்று பேசியவர் அனுப்பி வைத்தார் தன் ஆவியரும் உயிரும் தந்தார் இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது அதை ஏழு செய்ய பாடுகின்றது